ஸோ லாக்டோடாக்ஸ் கொடுத்த உடனே குழந்த அந்த டப்பா ஃபுல்லாக குடிச்சிட்டு நல்லா தூக்கம் தூங்குனாங்க. ஆனால் காலையிலேருந்து தூங்குறான், எந்திரிச்சு அழுகுறான், பசிக்கு தூங்குறான், எந்திரிச்சு அழுகுறான். இப்படியே தான் இருந்துச்சு. நல்ல தூக்கம், நல்லா விடிய விடிய தூங்குறான்னா பார்த்துக்கங்களேன். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்போது இனிமேட்லேருந்து வரவே வராதா, போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறமேட்டு இவங்க பின்னாடி வந்து இவங்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்க சித்தி சொன்னாங்க, இது மாதிரி சிசேரியன் பண்ணியிருக்கிறது, டெலிவரி முடிஞ்சிட்டு இது மாதிரி 15 நாள் வந்து இது மாதிரி ஆகாரங்கள் சாப்பிடணும். 15 டேஸா 15 டேஸோ இல்லைங்க, 15 டேஸ் இல்லை, 45 டேஸுக்கு ஓகேங்களா, 45 டேஸுக்கு இது மாதிரியான ஆகாரங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க இல்லை, நல்லா சுடு தண்ணி எடுத்து இந்த முதுகில் ஊற்றணும் அப்படின்னு. அப்போது உடனே இந்த பொம்பளை சொல்லுது, நீங்கள் அவங்க அம்மாவுக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சி, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கொஞ்சம் வந்து அவளுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்னு. அப்போ அவங்க சித்தியும் வந்துட்டு, சரி நான் பண்ணுறேன், நாளையிலேருந்து நம்ம பண்ணலாம், 45 நாளும் ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சாப்பிடணும், நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. எனக்கு எக்ஸாக்டான டேட் தரல, 45 டேஸ்க்கா இல்லை எப்படி அதுன்னு தெரியல, ஓகேவா. ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி ஒரு உணவு, ஒரு நாளைக்கு வந்துட்டு அது என்னென்னோ கொடுத்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. சீரியஸாக வெந்தயம் ரைஸு, சரி விடுங்க, அது ஒரு பத்தியம் மாதிரி. அந்த மாதிரி 45 இல்லை 15 டேஸா 20 டேஸா சரியாக எனக்கு தெரியல. ஸோ ஆனால் எங்கள் அம்மா வந்த நாள்லேருந்து என்ன ஆச்சுன்னா, வந்து ஒரு 2 நாள் நல்லா பேசிச்சிங்க. 3ஆவது நாள் சொத்தை பற்றி கேட்க ஆரம்பிச்சிதுங்க. நீங்கள் எல்லாம் பிரித்து கொடுத்துட்டீங்களா பொண்ணுங்களுக்கு அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க. வீடு ஏன் பையனுக்கு தரீங்க, ஒரு ரூல்ஸ் இருக்குது லாவில், நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்களோ எல்லாருக்குமே அந்த வீடு சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். லேண்ட் இருந்தால் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும், வீடு இருந்தால் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். இந்த ரூல்ஸ் பேச தெரியுதுல்ல. டைவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண ஒரு அம்மாங்க, இந்த பொம்பளை, அந்த பையன் சொல்கிறான் எனக்கு அது கூட பிடிக்கல, ஆனால் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு வந்து டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு தெரிய வந்த விஷயங்கள். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே, நிச்சயதார்த்தத்துக்கு அப்போது அம்மா பையன் பொண்ணு 3 பேருக்குள்ளே கான்வர்சேஷன் நடக்குது. அப்போது அந்த பொண்ணையும் அம்மாவையும் வச்சு பையன் சொல்லியிருக்கான், எனக்கு இந்த பொண்ணெல்லாம் பிடிக்காது, நல்ல பொண்ணு, இவன் இதை சொல்லியிருக்கான், நல்ல பொண்ணு, நல்லா உதவி பண்ணுற பொண்ணு, ஆனால் என் சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தருதலைக்கு நான் பிறந்துட்டேன். 5 ஒரு குண்டு மணி தங்கம் இல்லை, ஒரு சொத்து ஒன்றும் இல்லை, இவன் இவ்வளோ உதவி பண்ணிட்டான், வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணி அது கூட வாழ முடியாது, எனக்காவது ஒரு நாள் நான் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன், இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்காவது ஒரு நாள் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன்னு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமான இது வந்து 2024 தெரியுது. இந்த விஷயம் வந்து அம்மாக்கும் பொண்ணுக்கும் தெரியும். ஆனால் அமுக்கு நிமுங்க மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு, சரி நம்ம கை நீட்டி காசு வாங்கிட்டோம், நம்மளால் திருப்பி கொடுக்குற தகுதி இல்லை அப்படின்னு கூட இவனுக்கு பொறுமையாக, இவன் போகிற, நீ எப்படி போறியோ போ, நாங்கள் கம்முன்னு இருப்போம், நீ பண்ணுறதை நீ பண்ணிக்கோ, வாழ்ந்தா வாழை கட்டி போன்ற மாதிரி. ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் இதுங்களும் தோண போதுங்க, ஏன்னா திருப்பி கொடுக்க முடியாது அந்த காசு, அதுக்கு அவன் இருக்க முடியாது, ஒரு நாள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒத்துழைச்சிதுங்க. இது அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரிய வருது, நடுவில் எனக்கு தெரிய வந்துருச்சு, என் குழந்த பிறந்து அந்த வீட்டில் சண்டை நடக்கும்போது எனக்கு தெரிய வந்துருச்சு, அதுங்க வாயிலேருந்தே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் நடந்திருக்குன்றதே இந்த 2024 தான் நம்மளுக்கு தெரிய வருது. ரொம்ப ஷாக்கிங்க இதெல்லாம்.
ரொம்ப ஷாக்கிங். நிச்சயதார்த்தத்துக்கும் முன்னாடி. ஸோ நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது கேரளாவில் ஆல்பம் போட்டு தரும்போது வீட்டில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவும் பண்ணி தருவாங்க. அதை வந்து இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி பர்சனலாக இந்த ஆள் கூட நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவனை நம்பி அந்த கோயில் சங்கதி முன்னாடி அந்த குருவாயூரப்பன் முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்கேன், அந்த தீபத்துக்கு நேராக கொஞ்சம் கூட கில்ட் இல்லாத அந்த இடத்துல எப்படி வந்து நின்னான்னு தெரில. அதான் நான் சொல்கிறேன்ல, ஏதோ நான் அவனுக்கு 25 இருக்குது, நம்ம மனசில் இருக்கிறத பதிவு பண்ணு. அதுக்கான 2 வருஷமாக அவன் ஆடின கொஞ்ச நஞ்ச ஆட்டத்துக்கான பதில் கிடைக்க போது பதிவு பண்ணின்னு என் உள் மனசு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து எத்தனையோ தடவை நானும் பதிவு பண்ணியிருக்கேன், டெலீட் பண்ணியிருக்கேன். நிரந்தரமாக அதை அப்படியே விட்டதில்லை. யார் உலகம் கேட்குதோ கேட்கலையோ என் பையனுக்கு தெரியணும், ஒன்றும் தெரியணும், ஒரு சுச்சுவேஷனும் தெரியணும். நான் சொல்கிறதெல்லாம் அவன் வந்து ஒரு கற்பனை உலகத்தில் இதில் மாதிரிலாம் நடந்திருக்குன்னு அவன் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன். ஆனால் டெலீட் பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போது இது எனக்கு ரிப்பீட்டடாக என் மனசாட்சி சொல்ல இன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப ஸ்டப்பன்னாக இந்த வேலையை பண்ணுறேன். மொத்தத்தையும் நான் வந்துட்டு ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லாமல், ஒரு என் முன்னாடி யாரோ உட்காந்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட நான் புலம்பி தள்ளுற மாதிரி தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இங்கேயும் அங்கேயும் இந்த நாளைக்கு ஒரு நாள் அந்த நாள் ஒன்று ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? அப்போது இந்த ஆள் பர்ஸ்னலாக கால் பண்ணியிருக்கான், அந்த ஃபோட்டோகிராஃபி ஆளுங்களுக்கு சொல்லியிருக்கான் இன்டிமேஷன். அந்த ஃபோட்டோ வேண்டாம், நீங்கள் ஆல்பம் மட்டும் போடுங்க, வீட்டில் மாட்டுறதுக்கெலாம் ஃபோட்டோலாம் வேண்டாம். எப்படி இருக்குது? வேடிக்கையாக இல்லை? 2024 இந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் போது இதை இனிஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்குன்னு? தெரியாது. அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் மென்டலி அப்படியே நம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், இவன் ஒரு ஆம்பளை அப்படின்னு நினச்சிட்டு. சாக்கடை. எனக்கு உலகத்தில் எவ்வளோ கணக்கான நகரங்களில் இருக்க சாக்கடையை சேமித்து அதுங்களோட நாற்றத்தை மோந்து பார்த்தா கூட இவன் மேலே இருக்க கப்புக்கு ஈடு வராது போல். அவ்வளோ ஒரு நாற்றம் பிடிச்ச ஆளாக இருந்திருக்கான்றது இன்றைக்கி எனக்கு தெரிய. அப்புறம் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கான், நான் பார்த்த பொண்ணுங்கள்லாம் எப்படிதம்மா இருக்கும், இதெல்லாம் வந்து அதுங்க கால் தூசி, ஏதோ உதவி பண்ணிடுச்சு, பண உதவி நிறைய பண்ணிடுச்சு, நம்மளால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஒரே காரணத்துக்காக தான் இதை கல்யாணம் பண்ண போகிறேன். ஆனால் வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டும் என்கிட்டேயும் நல்லா பேசுவான். ஓகேவா? என்கிட்டயும் நல்லா பேசுவான். அதே மாதிரி அவங்க வீட்லேயும் என்ன பண்ணுவான், என்கிட்ட நல்லா பேசிவிட்டு என்னை கொஞ்சம், நீ இல்லாமல் என் லைஃபே இல்லைடி, நீ இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை என்னது இன்னும் சொல்லுவானே, என் லைஃபே இல்லைடி, நீ என் லைஃப்பில் வந்தது அவ்வளோ ஒரு கிஃப்ட் மாதிரி, இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பூ வாங்கி தர மாட்டான். என் ஃபோட்டோவை அவனுக்கு ஒரு டிபியில் வைக்கிறதுக்கு அசிங்கம். நான் பப்ளிக்கில் யாராவது இன்வைட் பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்குனா என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு அசிங்கம். கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க தங்கச்சிக்கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டு வைப்பான். எப்படிப்பட்டவன்றது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் வேறு என்ன நடக்குது, எங்கள் அம்மா வந்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறதுங்க, எங்கள் அம்மா வந்து வெளியில் கல்லெல்லாம் உடைக்க போகிறாங்கல்ல, கல்லை உடச்சிட்டு எங்கள் அம்மா வெளில போவாங்க, உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்ச நேரம் வந்து உட்காருவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, கல் உடைப்பாங்க, செடியெல்லாம் நட்டிடுவாங்க, திருப்பி வருவாங்க. அப்போ இந்த பொம்பளை என்ன பண்ணுது, நீங்கள் ஒரு இடமா உட்காருங்க, 10 தடவை இங்கேயும் அங்கேயும் நடக்காதீங்க. உன் வீட்டை தானே ரிப்பேர் பண்ணுறாங்க, உன் வீட்டில் இருக்க ஓட்டையை தானே இது பண்ணி ரிப்பேர் பண்ணி நல்லா இருக்குது, இதை கொஞ்சம் பண்ணிங்க அதே கொஞ்சம் பண்ணிங்கன்னு சொல்கிறியே அப்படின்னும் சொல்லிவிட்டு 10 தடவை வீட்டுக்குள்ளே போய் வராதிங்க, திரையெல்லாம் மண்ணாக இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்து. யாரை பார்த்து நீ இது மாதிரிலாம் பேசுகிற?
உன் பொண்ணு இன்னைக்கு இன்னொரு ஒரு ஆள் கூட வந்து ஜாலியாக படுத்துட்டு குடும்பம் நடத்துகிறான்னா அதுக்கு என் பொண்ணு போட்ட பிச்சை எங்கள் அம்மாவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் அம்மாக்கே தெரியாது அந்த விஷயம். இன்னும் ஒரு 1.5 மாதம் கதையை இப்போ சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மருமக போட்ட பிச்சையில் வாழ்கிற குடும்பம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பேசுகிறீங்க. இதோட காமெடி என்ன தெரியுமாங்க, நானும் எங்கள் அம்மாவும் இந்த ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரூமோட சைஸ் வந்து 4க்கு 4ங்க. 3க்கு 3 ஆமாம் 4க்கு 4 4க்கு 4 இல்லை 5க்கு 5ன்னு நினைக்கிறேன். 5க்கு 5 ரூம் ஒன்று இருக்குது. அந்த ரூமில் தான் வந்து இவங்க பெரியம்மா படுத்திருப்பாங்க. ஸோ இந்த பொம்பளை என்ன பண்ணுது, என்கிட்ட ஒரு நாள் வந்து, உங்கள் அம்மாவே அந்த ரூமில் படுத்துக்க சொல்லு, நீ இங்கே படுத்துக்கோ பெட்டில். இல்லை இல்லை சாரி நான் அதாவது 2 பக்கம் கட்டில் போட்டு வச்சுருக்காங்க. கட்டிலில் சும்மா ஒரு பெஞ்சு மாதிரி, ஓகேங்களா. அந்த பெஞ்சு மேலே இது போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கட்டில் ஒரு பெஞ்சு, ஓகேங்களா. அந்த ஒரு கட்டிலோட சைஸ் வந்து 3க்கு 3 கட்டில், 3 காரில் அந்த 3 கார் கட்டில். அதே மாதிரி ஒரு பெஞ்சு 3 காரா இல்லை அந்த 2க்கு 3ன்ற மாதிரி ஒரு கணக்கில் ஒரு பெஞ்ச் இருக்கும். சாரி அது என்னது 3 காரு. அந்த 3 காரே வந்துட்டு இன்னொரு பெஞ்சு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அப்போது நீயும் உங்கள் அம்மாவும் அந்த ரூமில் படுத்துக்கிறீங்களா, அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரூமில் படுத்துக்கிறீங்களா. அவளுக்கு பொண்ணுக்கு ஏசி இல்லாமல் தூக்கம் வர மாட்டுது, குழந்தையும் ஏசி இல்லாமல் தூக்கம் வர மாட்டுது. அதனால நீயும் அம்மாவும் அங்கே போயிடுங்களேன் குழந்தைய எடுத்துகிட்டு. என் குழந்தை எவ்வளோ நாள், கரெக்டாக 41 மந்த் ஆகலை, ஆக்சுவலாக 1 மந்த்துக்கு முன்னாடியே தான். நீ அங்கே போயிடுங்கன்னு நான் சொன்னேன். சரிங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த கட்டிலில் குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி தூங்குறது, சிலந்தியெல்லாம் நிறைய இருக்குது இந்த ரூமில் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதே, நம்ம தொட்டில் ஒன்று கட்டிடலாம், நீ குழந்தைய வச்சுட்டு படுக்க முடியாது குட்டி கட்டிலில், நீ தொட்டிலில் குழந்தைய போட்டுட்டு நீ அவங்க அம்மா அங்கே படுத்துக்கிட்டோம், நீ இங்கே படுத்துக்கோன்னு. சரிங்க தொட்டில் கட்டித்தாங்கன்னு. தொட்டில் இதோ கட்டித்தரேன்னு 2 நாள் ஆயிடுச்சு, கட்டித்தரல. நாங்களும் அதுங்க சொன்னதுக்கப்புறமேட்டு எங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூம் அந்த 3க்கு 3 காரு கட்டில் அடியில் வச்சுட்டோம். எங்கள் அம்மாதும் எந்தவும் குழந்தைதும் 3 பேர்தும். அப்போ இந்த பொண்ணு தான் வந்து அந்த ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு அது குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்குது. அப்போது இது வந்து அவங்க வீட்டுக்காரனுக்கு தெரியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக இந்த இடத்துல தான் தூங்குறேன், கம்ஃபர்டபுள் இல்லை, தூக்கம் வர மாட்டுது. என்னென்னா சிலந்தி ஒரு நிறைய இருக்கும், ஆக்சுவலாக பெருசு பெருசாக இருக்கும். நம்மள மாதிரி மெட்ராஸில் இருக்க மாதிரி குட்டி குட்டியெல்லாம் இருக்காது, பெருசு பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு பயம், தூக்கமே இருக்காது. இன்னொன்று வந்து தொட்டிலில் போடும்போது குழந்த நல்லா தூங்குவான், ஆனால் குளிர் வந்து அந்த ரூமில் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கும். கதவு திறக்கல, குளிருன்றேன் பாருங்கள், சாரி, அந்த என்னது வெப்பம், சூடான ஏரியாவில் அது அந்த கோழிக்கோடு, வெப்பம் வந்து தாங்க முடியாது, ஓவர் ஹீட்டாக இருக்கும். அதனால அதுக்காகவே தூக்கம் வராது. கதவு ஜன்னல் திறந்தாலும் பயம், பாம்பு கிம்பு ஏறி வருமா, பின்னாடியெல்லாம் பாம்பு சும்மாவே அப்படியே ஜாலியாக போயிட்டு வருவாங்க. பாம்பு வந்துடுச்சுன்னா வேறு எதாவது வந்துடுச்சுன்னா அந்த பயம்லாம் இருக்கும். பூரானே நிறைய வீட்டுக்குள்ளெல்லாம் மேயும், கடுப்பாக இருக்கும். அப்போது 3வது நாளுன்னு நினைக்கிறேன், அந்த ஆள் 3வது நாளோ 4வது நாளோ நாங்கள் இந்த ரூமில் போனதுலேருந்து அவன் ஒரு நாள் ஈவினிங் வரான். இவ்வளோ நாள் பார்க்கல, டெய்லி தான் வந்துட்டு தான் பார்த்துட்டு போகிறான், இவ்வளோ நாள் பார்க்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், குழந்தைய இது தொட்டிலில் போடுறதுக்கு தூங்கிடுச்சின்னு சொல்லிவிட்டு தொட்டிலில் போட, இவன் வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்கான். தொட்டிலில் போடுறதுக்கு தூங்கின குழந்தைய எடுத்துன்னு போய் போட போகிறேன். இந்த பொண்ணு என்ன சொல்லுது, இல்லை அவன் கேட்குறான், ஓகேங்களா. அவங்க ஏன் அந்த ரூமில் தூங்குறாங்க குழந்தைய வச்சுக்கிட்டு, அது டேஞ்சர் இல்லை, எப்படி அது ரொம்ப ஹீட் ஆச்சே அப்படின்னு. அப்போ உடனே எவ்வளோ சொல்லி கேட்கவே இல்லை. யார் அந்த பொண்ணுங்க, குள்ளச்சிங்க என் கையில். ஐயோ எனக்கு இப்போ எதாவது கிடச்சிச்சின்னா அது அப்படியே கண்டம் தொண்டமாக
வேண்டாம், கடவுள் பார்த்துக்கிட்டோம். அவ்வளோ கோவம் வருதுங்க. அந்த பொண்ணு சொல்லுதுங்க, அந்த ஆள் ஹாலில் உட்காந்து இப்படி கேட்கும் போது, ஏன் அங்கே போய் அவங்க படுக்கிறாங்க, அவங்க வேற ஃப்ராக்சர் ஆகி உட்காந்துட்ருக்காங்க, அவங்க ஏன் அங்கே போகிறாங்க, அம்மாவும் பொண்ணு பெட்ரூமில் படுக்க சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது, சொன்னால் கேட்டால் தானே, எத்தனை தடவை சொல்கிறது, அந்த கை குழந்தைய கொண்டு போய் அங்கே படுக்க வைக்கலாமா? இங்கே பாருங்க, இப்போ உங்களால் என்ன தான் இவர் திட்டுறாரு, தயவுசெய்து நீங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு அங்கே போங்க. ஏங்க இப்படி ஒரு சினாரியோவே நடக்கலைங்க. இந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசினதும் சரி, இது மாதிரி சொன்னதும், அது மாதிரி ஒரு சினாரியோவே நடக்கலை. இவங்க அம்மா வந்து என்கிட்ட என்ன சொல்லிச்சு, நீயும் உங்கள் அம்மாவும் அங்கே போயிடுங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு, பொண்ணுக்கும் குழந்தைக்கும் ஏசி இல்லாமல் தூக்கம் வர மாட்டுது அப்படின்னுச்சு. அப்பையும் நான் பல்ல கடிச்சுன்னு இருக்கேன். கண்ணில் தண்ணி எனக்கு சும்மாவே வந்துடும். தண்ணி அதாவது என்ன சொல்கிறதா, மனசு ஓவராக வலிக்குது, அது கண்ணீராக வருது. பொறுமையாக இருக்கேன், சரி வேண்டாம் பேச வேண்டான்னு. அப்புறம் இப்படி சொன்ன உடனே நான் அப்படியே பார்க்குறேன், பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லிக்கல. சரி நான் அந்த ரூமில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அதோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிது. என்னோடய இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நான் போய் அங்கே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் வச்சுட்டேன். அப்புறம் மறுநாள் என்ன வந்து திருப்பி அதோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் பெரிய டேபிள் ஒன்று இருக்கும், இது கபோர்டு பக்கத்தில், அது கீழே வச்சுக்கிறது, இது கபோர்ட் மேலே வச்சுக்குது, டேபிள் மேலே வச்சுக்கிறா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. இன்னொரு சுச்சுவேஷன் நடந்துச்சு சொல்கிறேன். டைப்பர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நம்பர்ஸோ 18 நம்பர்ஸோ ஏதோ இருக்கிற டைப்பர் பேகு. அந்த பொண்ணு வந்து சூச்சு போயிடும். யார் அது பெற்றது, ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணுறது, பெரிய டைப்பரோட இது பேக் வாங்கிட்டு அது வைக்கிது. அப்போது இப்போ என் குழந்தையும் இது வந்து கை குழந்தல்ல, 1.5 வயசு, 1.5 வயசுன்றேன், 1.5 மாதம் 1 மாதம் குழந்த, கரெக்டுங்களா? அப்போ இவனுக்கும் வந்து நான் வந்து பெட்டு ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைப்பர் போட்டு தான் தூங்க வைக்கிற ஒரு பழக்கம். அப்போது நான் என்ன பண்ணுறேன், டைப்பர் வந்து காலி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டைப்பர் அதுலேருந்து எடுத்து என் குழந்தைக்கு போடுறேன். அப்போ இது என்ன பண்ணுது தெரியுங்களா? எனக்கு கோவம் தான் வருது சொல்ல. என்ன பண்ணுது, டைப்பரை தூக்கி நான் எடுத்து டைப்பரை போட்டேன். உங்கள் டைப்பர் காலி இல்லை குழந்தை இது அப்படின்ச்சு. ஆமாம் காலி ஆகிடுச்சு, வாங்கணும் அப்படின்னு. ஆனால் பார்த்துச்சு நான் டைப்பர் எடுத்து அவங்ககிட்ட போட்டது, என் குழந்தைக்கு போட்டது அட்ஜஸ்ட் பண்ணி. உடனே அது ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும், நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன் அந்த பொண்ணோட டைப்பரை. உடனே இது என்ன பண்ணுச்சு, அந்த டைப்பரை தூக்கி கீழே வச்சுருந்த அதோட பேக்கில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிச்சுங்க. க்ளோஸ் எல்லாம் பண்ணல, அதாவது இந்த டைப்பரை சுற்றி அந்த ஃபேமிலி பேக் மாதிரி ஒரு டைப்பர் இருக்குல்ல, அதை மொத்தத்தையும் சுருட்டி அந்த கண்ணு முன்னாடி அந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு கோவம் வருமா வராதா? எப்படி ஃபீல் ஆகும்? ஸோ இது மாதிரி ஃபீல் ஆகும், நெக்ஸ்ட் டைம் தொடாதுன்றதுக்காகவே அந்த செயல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அசிங்கமாக போச்சுங்க. உடனே நான் என்ன பண்ணேன், டைப்பர் வாங்கின்னு வர சொல்லிட்டேன், ஓகேங்களா? எனக்கு டைப்பர் வேணும், குழந்தைக்கு டைப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி பெரிய பேக் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நானும் பெரிய பேக் வாங்கிட்டு வந்தோடனே இந்த பொண்ணோட பேக்கு காலி ஆகுதுங்க. இது குட்டி பையன், என் பையன், அந்த பொண்ணோட பேக்கு காலி ஆகுது. கடவுள் பாருங்க எப்படிலாம் வச்சு காமிக்கிறாரு. இந்த பொண்ணோடது காலியானோடனே என்ன பண்ணுது, நீங்கள் ஒரு பெரிய பேக்கு வாங்கினீங்களே, எங்கே வச்சிங்க, அதை இங்கே வச்சுருங்க மேலே. என் பொண்ணோட டைப்பர்லாம் காலி ஆகிடுச்சி, நான் அது யூஸ் பண்ணிக்கிறேன், அது வாங்கணும், எனக்கு இன்னும் வாங்கலை. அப்படியே வாய் திறந்து ஓப்பனாக கேட்குதுங்க. அல்ப பொம்பளைக்கு பிறந்த அல்பம் அது. சீ கருமம், 10 பேரோட உழைப்பை சின்ட்டு தானே வந்து ஃபீஸை கட்டுச்சிங்க, சோறை தின்னுச்சிங்க, ஊரை மேய்ஞ்சுதுங்க. பின் அதுங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட புத்தி இருக்கும்? வெறும் அம்மா அப்பான்ற ஒரு கேரக்டரில் உழைப்பில் சாப்பிட்டு வாழ்ந்த பசங்களாக இருந்தால் தானே நல்ல புத்தி இருக்கும். அப்புறம் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு செயல் நடந்துச்சா. அடுத்தது
அந்த பொம்பளை வந்து தூங்கி எந்திரிக்கிற, அதாவது அந்த அந்த ஆள் சொன்னான் பார்த்தீங்களா, நீ அவளை கூட்டிகிட்டு நீ அங்கே போய் தூங்கு, அம்மாவும் பொண்ணும் இங்கே தூங்கட்டும் குழந்தைய வச்சுக்கிட்டு, அதெல்லாம் சேஃப் இல்லை அந்த ரூமு அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பொண்ணும் குழந்தையும் அந்த 3க்கு அதனால் 5க்கு 5 ரூமா, அந்த 5க்கு 5 ரூமில் தூங்க ஆரம்பித்தாங்க பாருங்கள். அப்போது நான் காலையில் கட்டன் சாயா போட்டுட்டு 10 மணிக்கு நான் என்னை வந்து எழுப்பி விடும் அந்த பொம்பளை 5 மணிக்கு. நான் குழந்தைய மெதுவாக சத்தம் போடாத அளவுக்கு எங்கள் அம்மாட்ட அம்மா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்துடுவேன் சமைக்கிறதுக்கு. அப்போ அந்த பொம்பளை கிட்ட சாயை போட்டு அங்கே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவளை போய் நீ எழுப்பிடாத. யாரை? அந்த கிளவி, கிளவிய குள்ளச்சி ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா, அது தரைக்கும் அதுக்கும் வித்தியாசமே இருக்காதுங்க. அதுதான் சொல்கிறேன், கடவுள் தட்டி வச்சுருக்காரு. நீலாம் வந்து உனக்குலாம் வந்து உயரம் கொடுத்தனா நீ ஆடுற ஆட்டத்துக்கு நீ இப்படி தான் ஆட போகிற, இப்படி தான் ஆடுவ, உன்னெல்லாம் இப்படி தட்டி தான் வைக்கணும்னு குள்ளமாக வச்சுருக்காரு போல். அந்த பொண்ணு என்ன வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அவளை எழுப்பிடாதே, அவள் 10 மணிக்கு தான் யூஸ்வலாக எந்திரிப்பா, அவள் எந்திரிக்கும் போது அவளுக்கு ரூமில் போய் காஃபி கொடு. எப்படி இருக்குது இது உங்களுக்கு கேட்கும் போது? இனிஷியலாக ஒரு மாதம்லாம் இது மாதிரி சொன்னதில்லை. அந்த என் குழந்தைக்கு அந்த 2 மாதம் அந்த டைமில், அந்த டிசம்பர் அந்த மாதிரி டைமில் நான் போனதே November 14th, அதான் 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு இந்த வார்த்தை வருது. என்னென்னு? அவளே எழுப்பாதே, சாயா போட்டு வெய்யி, 10 மணிக்கு அவள் எந்திரிப்பா, அப்போ அவளுக்கு ரூமில் போய் கொடு அப்படின்னு. அவள் 10 மணிக்கு எந்திரிக்கும் போது நான் ரூமில் போய் அவளுக்கு அந்த சாயாவை கொடுக்கணுமா. கொடுத்தேன், சொன்னதை செஞ்சேன், இல்லைன்னு சொல்லுங்கள், பண்ணேன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வேறு என்ன நடந்துச்சு, பொண்ணும் அம்மாவும் எங்கள் அம்மாவை டைனிங் டேபிளில் உட்கார வச்சு, இங்கே பாருங்க வீடை 4 பேருக்கும் பசங்க 4 பேருக்கும் எழுதி வைங்க, அதுதான் ரூல்ஸு. அதுதான் ரூல்ஸுன்னா உன் பையன் என்னை கல்யாணம் பண்ணான், ஓகேவா, உன் பையன் என்ன கல்யாணம் பண்ணான், இப்போது எனக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அப்போது டைவர்ஸே கொடுக்குறான்னா கூட நான் மெயின்டெனன்ஸு நான் ₹1 வாங்க மாட்டேன்னு அந்த கோர்ட்டில் நான் சொல்லிட்டு வந்தேன். அந்த நாய் என்னோடய காசு என்னோடய உழைப்பில் பிச்சை வாங்கி தின்னுட்டு என்னை நடுத்தரில் நிறுத்த வச்சிருச்சு. நான் வாங்க மாட்டேன், கடவுள் கொடுப்பான், 100 இல்லை 1000 மடங்காக ஜாஸ்தி வாங்குவான் அவன்கிட்ட இருந்து, அவன் திணற போகிறான். அதனால் நான் ₹1 அவன் காசை நான் வாங்க மாட்டேன். ஆனால் என் குழந்தைக்கு அப்பா நீ கொடுக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்குது, கொடுக்கணும்ல. 2 வருஷம் ஆக போகுதுங்க, இது வரைக்கும் அவன் வந்து ₹1, ஒரே ₹1 ஒரு ஹால்ஸ் மிட்டாய் வருமா, அந்த ₹1 கொடுத்ததில்ல என் குழந்தைக்கு. இந்த 2 வருஷம் Jan 1 போனவன் இதோ அடுத்த Jan 1 வரப்போகுது, இன்னும் ஒரு 3 நாள் 4 நாளில். இது வரைக்கும் ₹1 கொடுத்ததில்ல. போன வருஷம் ஒரு 2-3 தடவை வந்தான், பையனை பார்த்தான், அது இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். நான் சொல்லிட்டேன், உனக்கு வேணும்னா சாப்பிடு, வேண்டானா தூக்கி போடு. மம்மி எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு அந்த ஆளை பிடிக்கல, எனக்கு வேண்டாம். குழந்த பர்கர்னால் அவ்வளோ பிடிக்குங்க, சாக்லேட்னால் பைத்தியம் என் பையன். நான் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. ஆனால் இந்த நாய்க்கு வேறு வழி இல்லை, இப்படி தான் சொல்லி தெரியணும். அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பா தின்னவே கூடாதுன்னு, அதனால் அவன் தொடவே இல்லை, தூக்கி போட்டிருக்கான் எல்லாத்தையும் அப்படின்னு ஊரெல்லாம் இவன் தான் சொல்லி தெரிவான். ஆனால் எனக்கு தானே தெரியும், வீட்டில் இருக்கிற எனக்கு தானே தெரியும் அந்த சுச்சுவேஷனு. எங்கள் அம்மா கூட இருந்தாங்க அந்த தருணத்தில், எங்கள் அம்மாவுக்கும் தெரியும். ஆயா போயா, அந்த ஆள் வாங்கி கொடுக்கல என்னால் சாப்பிட முடியாதாயா, இப்படி தான் சொன்னான். அந்த ஆள் வாங்கி கொடுத்தல என்ன சாப்பிட முடியாதையா, சி எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கலாயா, இவ்வளோத்தையும் சொன்னாங்க. அவர் அம்மா சொல்லி தரலங்க நீ இப்படி பேசணுன்னு. குழந்தைங்க எல்லாம் இன்றைக்கி எல்லாம் யூடியூப் குழந்தைங்க, எல்லாம் இன்ஸ்டாகிராம் குழந்தைங்க எல்லாம் பேசுங்க, அதுவும் நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் என்ன ஆகுது, என்னது அதுதான் கேட்குறேன். அப்போது நீ என்ன சொல்லணும், குழந்தைக்கு நீ பண்ண வேண்டியது இருக்குது, நீ குழந்தைக்கு மாதம் படிப்புக்கு சாப்பாடுக்கு அவன் தேவைக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லல. ஆனால் இந்த பொம்பளை என்னத்தம்மா சொல்லி கொடுத்துருக்கு, அதுவும் 20-24 தெரியுது.
நீ காசு கீசெல்லாம் எதுவும் கொடுக்காதே அதுங்களுக்கு, அதுங்க எப்படியாவது போதுங்க அப்படின்துங்க. இதோட பெரிய ஹைலைட் என்னென்னா, போயிட்டு ஒரு முஸ்லீம் கிட்ட, அதாவது எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் அந்த ஆள் என்கிட்ட சண்டை போட்டு என்னை வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதமோ நவம்பர் மாதமோ ஃபஸ்ட்டு அம்மா கறி பண்ணிட்டு வந்துட்டா. டிசம்பர் மாதம் திருப்பியும் முஸ்லீம் ஆளை, கோழிக்கோட்டில் முஸ்லீம் ஆளுக்கிட்ட போயிட்டு அம்மாவும் பையனும், ஓகேங்களா, இனிஷியலாக பொண்ணும் அம்மாவும் மட்டும்தான் பண்ணாங்க 2017 ஒன்று அம்மா போவும் இல்லாட்டி பொண்ணு போவும் இல்லாட்டி 2 பேரும் சேர்ந்து போய் இந்த வேலைங்கள்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஏதோ இதெல்லாம் கொடுப்பாங்கங்க, இந்த பொடியை கொஞ்சம் உடம்புல இது என்னது சாப்பாடில் போட்டு சாப்பிடு, உனக்கு நிறைய கந்திருஷ்டி இருக்குது, இது நம்பூதிரி கொடுத்தாரு, இந்த இது வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுங்க, பொடியை வாட்டரில் மிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டு சாப்பாட்டில் எண்ணெய் போட்டு குடிக்க சொல்லுங்க, இது மாதிரி வேலையெல்லாம் காமிச்சிதுங்க. நானும் சரி எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு இந்த ஆள்கிட்ட கொடுத்தான் போங்க, நான் பேச மாட்டேன், இந்த ஆள்கிட்ட கொடுத்தான் போங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் நானும் அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு 2-3 பேர் ஒரே மாதிரி தான் சொன்னாங்க. என்னென்னா கிட்டத்தட்ட 2017 உங்களுக்கு இது மாதிரி நீ போன வீட்டில் இருந்து ஒரு 2 பொம்பளை உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, உனக்கே தெரியும் யாருன்னு, நீ யாருக்கிட்ட போய் கேட்டாலும் கேரளாவில் இது தான் சொல்லுவாங்க, நீ எத்தனை பேர்கிட்ட வேணால் போய்க்கோ, கடவுளுக்கு உண்மையானவங்க கூட இருக்கிறாங்க, போய் கேளு, உனக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க 2017 எது மாதிரினா, அதாவது பொண்ணும் பையனும் அந்யோன்யமாக இருக்கக்கூடாது. என்ன மாதிரி சொல்லி இதுங்கெல்லாம் பண்ணுதுங்க, என் பையன் எங்களை மதிக்கிறது இல்லை, எங்கள் பையன் எங்களுக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை, பொண்ணையே நம்பி எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கே செய்கிறான், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் என்னது அந்த மாதிரி பிரிக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன சொல்லியிருக்குங்க, பையன் நாங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, பையன் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, மெயினாக பையன் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் இந்த பையன் கேட்கணும், அது மாதிரி. அடி பாவீங்களா, நீ அந்த பையன்கிட்ட டேய் உனக்கும் அவளையும் நான் பிரித்து விட்றான்னு சொன்னாலே அவன் ஓ ஐயோ மாமாம்மா முதல்ல பண்ணுமான்னு அவனே துடிச்சிட்டு சொல்லியிருப்பானே, இது கொடுத்துருப்பானே, ஓகே கொடுத்துருப்பானே. பையன்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும், இந்த மாதிரி திருட்டு வேலையும் பண்ணணும், ஒரேடியாக பிரிச்சியும் விடணும். மெயின் திங் என்னென்னா, அந்த பொம்பளைக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டெலிவரி முடிஞ்சோம், இப்போ ஞாபகம் வருது, டெலிவரி முடிஞ்சிச்சுங்க, 1.5 மாதம் ஆகுது, ஓகேங்களா, டிசம்பர் மிட்டிலேருந்து என்னை ஃபோர்ஸ் பண்ண அந்த பொம்பளை, 1.5 மாதம் ஆயிடுச்சுலே குழந்தைக்கு, நீ வேலைக்கு ஏதாவது போ, டெய்லி அது பேப்பர் வாங்கும், இங்கே ஒரு கம்பெனி இருக்குது போறியா, இங்கே ஒரு வேலை இருக்குது போறியா, டெய்லி போறியான்னு கேட்டுனே இருக்குங்க. அப்போ உங்களுக்கு எங்கேயா வேலைக்கு போகணும் தானே தோணும். அது எங்கள் அம்மா வேறு இருக்காங்க, உங்கள் அம்மா பார்த்துப்பாங்க குழந்தைய. இருந்ததே 2.5 மாதங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் 2.5 மாதம் தான் இருந்தேன். அந்த 2.5 மாதத்துலேயே 4 நாள் அப்படியே நல்லா பேசுகிற மாதிரி பேசிவிட்டு 5ஆவது நாள்லேருந்து சீப்பாக பிஹேவ் பண்ணி 2.5 மாதத்துலலாம் என்னை துரத்தி நானே அந்த வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு பண்ணிடுச்சுங்க. டெலிவரிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுங்களாம் கூப்பிட்டுச்சுங்க. நான் எங்கள் அக்காட்ட சொல்கிறேன், உனக்கு தெரியாது, உனக்கு வாயை மூடிக்கோ, நான் போக மாட்டேன்னு. இந்த ஆள் நீ முதலையே தான் குழந்தைய தூக்கிட்டு அங்கே போ, கேரளா போ அப்படிங்கிறான் இந்த ஆள். எதுவும் நடக்காது, நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு இரு, எதுவும் நீ கண்டுக்காத, என்ன பேசினாலும் பண்ணாலும் நீ போ அப்படிங்கிறான் இந்த ஆள். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டுருந்தேன், நான் போக மாட்டேன், உங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது, நான் தான் அனுபவிக்கிறேன்னு. ஸோ இங்கேயும் ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி முடிஞ்சு போகும்போதும் 2.5 மாதத்துக்கு மேலே எனக்கு உயிரோடு விடலங்க. அதுங்க தெரிச்சிக்கிட்டு ஓடி வந்தாங்க, குழந்தைக்கு துணி கூட இல்லாமல் டவலை சுற்றிட்டு அன்று சொல்ல ஓடி வந்தாங்க, எங்கள் அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு அழுதபடியா. அப்போ என்ன ஆகுது, டைனிங் டேபிள் அந்த விஷயம் சொல்ல மாறேன்ட்டேன்ல, டைனிங் டேபிளில் உட்காந்து இது மாதிரி பொண்ணும் அம்மாவும் லாவாக பேசுதுங்க எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா மெதுவாக தலையாட்டினே கேட்குறாங்க. அப்போது
எங்கள் அம்மா வந்து பேசி முடிச்சிச்சுங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கோங்க. நான் பெட்ரூமில் உட்காந்து கம்முன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன நான் சொல்லிக் கொடுக்குதுங்க, ஏது சொல்லிக் கொடுக்குதுங்கன்னு. அதுக்கப்புறமேட்டு ஏன்னா நான் புலம்புறேன்ல, இந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்து எங்கள் வீட்டில் வந்து சொத்துக்காகவே அந்த பையனை வந்து ஸ்பாயில் பண்ணுது, அந்த பையனோட நிம்மதி போகுது, இப்படிலாம் ஒரு பொம்பளையை வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க வீட்டிலன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நடந்த கல்யாணம் அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்ருக்கேன்ல. ஸோ அதுக்காக எங்கள் அம்மாவை நான் தான் பேசினேன். நான் பேசினது தான் என் தப்பு தான். நான் பேசினதால தான் அதுங்க அட்வான்டேஜாக எங்கள் அம்மாவை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்ருக்குதுங்க. சொத்துக்கு எழுதி எனக்கும் வர மாதிரி எழுதுறதுக்கு. ஓகேங்களா? அப்போது எங்கள் அம்மா ஒரு 3 மணி நேரம் கழித்து வராங்க. நான் அப்படியே சிரிக்கிறேன் எங்கள் அம்மாவை பார்த்து. எங்கள் அம்மாவும் சிரிக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன் எங்கள் அம்மாட்ட, என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்துச்சிங்களா இவ்வளோ நேரம்னு. எங்கள் அம்மா கம்முன்னு சிரிச்சுக்கிட்டே தலையை மட்டும் ஆட்டுச்சு. நான் என் மேலே தான் தப்பு. நான் வந்து இந்த மாதிரி இந்த வீட்டில் இந்த பொண்ணு இது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் சொன்னதுனால உட்காந்து அப்படியே பைத்தியம் பிடிச்சின்னு தெரியுதுங்க அம்மாவும் பொண்ணும். இது மாதிரிலாம் பேசுகிறதுனால எதுனா சொத்து வருமா, வந்துருச்சுன்னா அப்படியே ஏமாற்றி அதையும் வந்து பிடுங்கிட்டு ஒன்றும் இல்லாதவளை ஆக்கிடலாம் அப்படின்னு பிளான் போடுதுங்களோ என்னவோ. இது வரைக்கும் மொட்டையாக்குனதெல்லாம் பார்த்தல அப்படின்னு. சரி விடு, அதுங்க பேசுதுங்கன்னா பேசிட்டு போகுதுங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு பக்கம் கோவம் வேறு. நான் என்ன பண்ணுறேன், சரி விட்டுரு, எதுவும் கண்டுக்காத, காரில் வாங்கிக்காத அப்படின்னு. நான் எதுவும் காரில் வாங்கிக்கல. இதுக்கெலாம் நான் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், அந்த பையனுக்கு அந்த வீடு கொடுக்குறோன்னு கொடுத்துட்டோம். அது எங்கள் இஷ்டம், இவங்க யாரும் சொல்கிறதுக்கு அது எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் சந்தோஷன்டாப்பான்னு கம்முன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டைனிங் டேபிளில் என்கிட்ட வந்து சொல்லுது இந்த வார்த்தை இப்படி தான் சொல்லுது, இதே டோனில். இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எங்கள் அம்மா பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. நான்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் அம்மா முன்னாடி. எங்கள் அம்மா பயங்கரமாக ஆளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவாங்க. நல்லா கரெக்டாக பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், உங்கள் அப்பாட்ட போய் அந்த வீடு எல்லாம் பசங்களுக்கும் வர மாதிரி பேசுவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுது அந்த பொண்ணு. இது அந்த டைனிங் டேபிளில் நடக்குது இந்த விஷயம். இப்போ அவள் என் முன்னாடி வந்து இல்லைன்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், என் 5 விரல் அவன் மூஞ்சில் பதியும். அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் வயிற்றுச்சலில் உட்காந்துட்ருக்கேன். வெறும் மூஞ்சி மட்டும் பழுத்துறாதுங்க. அந்த பொண்ணெல்லாம் வேறு மாதிரி எனக்கு ஒரு காளி ரூபத்தை எடுக்கணும்னு எனக்கு வருதுங்க. கையில் சோளம் கீழம் கிடச்சி அந்த காளி என்ன வந்து அவ்வளோ அப்படி தோணுது எனக்கு. இந்த காளி உத்தரவாதம் கொடுத்த வேண்டாம். ஸோ இதுதான் அந்த மாதிரி அந்த பொண்ணு டைனிங் டேபிளில் சொல்லுது. இன்னொரு விஷயம் நடந்துச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு எங்கேயோ வெளியில் போகுது. நான் குளிக்கணும், நான் வெளியில் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன், நீங்கள் கொஞ்சம் வெளியில் போங்க அப்படின்ச்சு. சரின்னு வெளில வந்துட்டேன். அம்மா வெளில வா அப்படின்னு அந்த பெட்ரூம்லேருந்து. அப்போ எங்கள் அம்மா வெளில வந்தாங்க.